இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய இந்த மாட்டு பண்ணை வச்சிருக்கிறவங்க, பால் பண்ணை வச்சிருக்கிறவங்க சொல்லக்கூடிய ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா, நாங்க ஒரு நாளைக்கு எவ்வளவோ மெனக்கிட்டு மாடுகளை நாங்க பராமரிக்கிறோம். மாடுகளை பராமரிச்சு அதுக்காக நிறைய நேரம் செலவிடுறோம். ஆனாலும் எங்களுக்கு அந்த 1 லிட்டர் மேல இருக்கக்கூடிய அந்த வருமானம் அப்படிங்கிறது கம்மியா வருது. அதாவது பால் ரேட் கம்மியா எடுக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம போயிட்டு ஒரு பாலோட லிட்டரை இன்க்ரீஸ் பண்ணுங்க சொல்லிட்டு ஒரு சொசைட்டில போய் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளுடைய பால்ல என்ன பிரச்சனை இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, நாம அதுக்கு தகுந்த மாதிரி வருமான ரேட் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா? அப்போ ஒரு பால்ல எடுத்துட்டோம் அப்படின்னா அதனுடைய ரேட்டை நிர்ணயிக்கிறதுக்கு மேக்ஸிமம் இருக்கக்கூடிய சத்து என்ன அப்படின்னா, ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபேட் கண்டென்ட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா எஸ்என்எஃப் சொல்லக்கூடிய இதர சத்துன்னு சொல்லக்கூடிய கண்டென்ட், அதாவது புரதச்சத்து. இது ஒரு பாலை ஒரு கொழுப்பு சத்தும் புரதச்சத்தும் சேர்ந்து தான் ஒரு பாலை ரேட்டை நிர்ணயிக்கும் அப்படிங்கிறதுல நீங்கள் தெளிவாகிடணும். அப்போ இந்த பாலில் நாம் ஊற்றக்கூடிய பாலில் ஃபேட் கண்டென்ட்டையும் எஸ்என்எஃப் சொல்லக்கூடிய புரதச்சத்தையும்